தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்க சன்மிகா. இப்போ நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம்னா சொல்லுவாங்க, ஆனால் நானே சொல்கிறேன். நாங்கள் இந்த பழைய சைக்கிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நாங்கள் புது சைக்கிள் வாங்க போகிறோம். போகலாமா? இதுக்கு முன்னாடி இந்த சைக்கிளை கொடுத்துட்டு ராக்கெட் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் அதனால் சைக்கிளை கொடுத்துட்டு சைக்கிளே வாங்க போகிறோம். ஓகேவா? சைக்கிள் கொடுத்து சைக்கிளே வாங்கினா இதே சைக்கிளை மாற்றிட்டு கொஞ்சம் பெரிய சைக்கிளா இது 3 வீல் சப்போர்ட் இருக்கு, சாரி 4 வீல் சப்போர்ட் இருக்கு. இனிமேல் 2 வே வீல் தான் பை சைக்கிள். இல்லை, இன்னொன்று என்னென்னா இந்த சைக்கிளுக்கும் 4 வீலரு, காருக்கும் 4 வீலு. அதனால் நாங்கள் ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு 4 வீலர் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குமான்னு கேட்டோம். அப்புறம் 4 வீலர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சோம், திட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. சரி ஓகே, அப்போ சைக்கிளுக்கு சைக்கிளே வாங்கிக்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். வெரி பேட். இதுவும் 4 வீலர் தான், அதுவும் 4 வீலர் தான். ஆனால் ஏன் 4 வீலருக்கும் 4 வீலர் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. தலை கையும் காலு அதுமா ஒரு ஓகே பாய். எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படினா நான் வண்டி ஓட்ட போறேன், நீங்க பிடிச்சிக்கணும். பாப்பா முன்னாடி உட்கார வச்சுக்கிறேன். ஓகே? நான் எதை பிடிக்கிறது? நீங்க தான் சைக்கிள் பிடிக்கணும். அப்படி தான் பிடிக்க முடியாது. அப்போ நான் கேமரா எப்படி பிடிக்கிறது? நம்ம அங்க போய் ஷூட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ அதை டிக்கியில் வச்சிரு. யார? வண்டியை மொபைல் டிக்கிக்குள்ள வைக்க முடியுமா? சரி ஓகே. வீடியோ போலாம். நாங்க இப்போ சைக்கிள் வேர்ல்டு வந்தாச்சு. எங்க இருக்குன்னா பெங்களூர்ல ஜிக்னிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ நாங்கள் சைக்கிள் வாங்குறதுக்கு வந்துட்டோம். சைக்கிள் வேர்ல்டு வந்திருக்கோம். இந்த ஓல்டு சைக்கிளை கொடுத்துட்டு நியூ சைக்கிள் வாங்க. நாங்கள் இந்த சைக்கிளை கொடுத்துட்டு நாங்கள் ராக்கெட் வாங்கி ராக்கெட் விடலான்னு இருந்தோம். ஆனால் ராக்கெட் கிடைக்கல. போலாமா உள்ள? எஸ் போலாம். ஓகே போலாமா? போகலாம். இந்த சைக்கிள் என்ன கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. என்னமோ பிஞ்சு அம்மா. இந்த வேலை செய்கிறோம், முன்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, அப்போ எல்லாமே குத்தி 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 அழுக்கு பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டாங்க. சரி வா உள்ள போய் பார்ப்போம் உனக்கு ஏற்ற சைக்கிள் இருக்கா இல்லையான்னு. சன்னா பாரு, இது நல்லா இருக்கு. கால் கிலோ காலக்கு என்ன ஓட்டு? இது என்ன ப்ரைஸ் வரும்? இது என்ன ப்ரைஸ் வரும்? இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ட்ரை பண்ண. தண்ணி விட ரொம்ப உள்ள என்ட்ரான உடனே நிறைய சைக்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் எடுத்ததாங்க எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. அதுமா பிங்க்கு ரெட்டு அப்படிலாம் காட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஒன்று பார்த்தேன், அப்போ சொல்கிறேன் இருங்க, பார்த்துட்டே இருப்புங்க. இந்த ப்ளூ கலர் சைக்கிள் பிடிக்கலையா, இந்த பிங்க் கலர் எடுத்து பார்த்தோம். அதில் வீல்ஸ் இருந்துச்சு. வீல்ஸ் மாற்றி தந்துடுவீங்களான்னு கேட்டால் ஓகேன்னு சொன்னாங்க. பிங்க் கலர் செலக்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம், ஆனால் அது ஓல்டு சைக்கிள் மாதிரியே இருக்குது. அதனால அது வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ரெட் கலர் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெட் கலரில் கால் எட்டல, இந்த சைடு கால் எட்டு, இந்த சைடில் கால் எட்டல. அதனால இதுவும் வேணான்ட்டோம். அதுக்கப்புறமா ஓட்டி பார்த்தோன்னா அந்த ரெட் கலர் சைக்கிளை அவ்வளோவா முடியல என்னால் இன்னும் ரெட் கலர் சைக்கிள் பார்த்தோமா, அதுலேயும் வீல்ஸ் இருந்துச்சு. இந்த ரெட் கலர் சைக்கிள் பார்த்தோம், இன்னும் ரெட் கலர் இருக்குல்ல, அது பார்த்தோம். அது அவ்வளோ குவாலிட்டி
இது ஹீரோ. இது ஹீரோ இல்லை, ஹீரோ ஹீரோ இல்லை, ஹீரோ தான். அம்மே நல்லா இருக்கு சார். நான் வீட்டுக்கு போய் ஓட்டணும். எல்லாம் வாங்குங்க. 75 years later. நான் எல்லா குரூப்பும் எல்லா சைக்கிள். சார் ஒன்று பண்ணுங்க. 1 minute 37 seconds later. இல்லை 300 சார். இதுக்கு அங்கேயே விட்டு தருப்பாங்க. ரீசைக்கிள் தான் போவோம். அதிகமாக நாங்களும் சொல்லலாம். அதாவது 300 சரி உங்களுக்கு போடுறதுக்கு ஃபயருக்கு வர ஃபயர் தான் நாங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்க பாருங்க, அந்த சைக்கிள் நாங்கள் ஃபயர் தான் இருக்கோம். ஈவன் நாங்கள் இந்த இருப்பாங்க பிராண்டட், ஒரு பிராண்டட் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். சைக்கிள் குவாலிட்டி ஏன்னா நாங்கள் ஸ்கிராப்பு தான் போடுவோம். அதான் ஸ்கிராப் குவாலிட்டி. இந்த சைக்கிள் பாருங்க 26 சைஸு, அதே தான் 500 ரூபாய் கிட்ட இருக்கும். 20 கிலோ வராது, 20 கிலோ வராது. இது நீயே டர்ட்டி, நீதான் நீதான் எவ்வளோ டர்ட்டி. இல்லை, ஜஸ்ட் ரிமூவபிள். இது போடுறா. என்னடி உனக்கு பிரச்சனை? இதுல நான் அது பிடிக்கலாம் சொல்லிட்டா பாரு. இல்லை சார், இங்கே பாரு, இதுதான் நல்லா இருக்கு. இது இன்னும் சூப்பராக இருக்கு. கீழே இறக்கிட்டு இந்த வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு, வீல் வேணுமா வேண்டாமா? வேணாம். லீவ் வேண்டாமா? ஆ, வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? உனக்கு இதில் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரணுமா? எலக்ட்ரிக் மோட்டரு அதெல்லாம் தேவை இல்லையா? எலக்ட்ரிக் மோட்டர் போலாம். ஆ, எலக்ட்ரிக் மோட்டர் நல்லாயிருக்கும். அப்படின்னு போகலாம். டேடி அப்படி இதில் போகிறோம். அப்படியாம்மா? இவர் அங்கே ஒரு அந்த சைக்கிளில் வந்துட்டு எனக்கு மோட்டரே இருக்குது. எலக்ட்ரிக் சைக்கிள். இன்னும் சப்போர்ட் வீல் ரிமூவ் பண்ணிடுங்க, சைடு ஸ்டாண்ட் போட்டு. எனக்கு ரெண்டும் பிடிக்கல. ஓகே, நான் வீட்டுக்கு போய் ஓட்டலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராத்திரி ஆயிரும். நாளைக்கு காலையிலேயே ஓட்ட ஆரம்பிச்சிடும். இது நல்லா இருக்குது. ஓரளவுக்கு வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாள். இதில் அப்பா யார்? இதா இது நீ தான். இதுதான் அப்பாவும் நான். Get away, but you never, 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 never gonna get away. You can break me, you break me, you take me, you break me, you never, never, never gonna get away. Coming with the yeah, coming with the yeah, coming with the train, coming with the yeah, coming with the yeah, coming with the train, coming with the yeah, coming with the yard, with the train, by train. You can hear me, you know. Never, never gonna get away. You can break me, you break me, you take me, you break me, you never, never, never gonna get away. You can hear me, you thought you could get away, but you never, never, never gonna get away. You can break me, you break me, you take me, you break me. Top boss. Top boss. Top boss. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு சைக்கிளை வாங்கிட்டோம். பாய் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். பாய் ஓல்டு சைக்கிள். வெல்கம் நியூ சைக்கிள். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வர, இந்த வயதுக்கு அந்த வயதுக்கா? ஸ்டாண்டு இல்லை, எப்படி வந்துச்சுன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம். இது வந்து ரெண்டுமே அவங்கள ஃபிக்ஸ் அந்த டயலாக் என் ட்ரெஸ்ஸு எட்டுது. ஆ, இப்போ அந்த பெடல் எடு. அந்த எதுக்கா சேஃப்டிக்கு வச்சுக்கோ.
அங்கே தான் ஓட்டுவா, இங்கெல்லாம் ஓட்ட முடியாது. இப்போ நான் வந்து சைக்கிள் வாங்கிட்டேன். இது வந்து நான் ஓட்டு கற்றுக்கினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம். சரி, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வந்து எனக்கு அங்கே இருக்கிறதுல வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். எனக்கு தூக்கம் வருது. நான் இப்போ இதை தூக்கிட்டு போகணும் தெரியுமா? அப்படின்னா நான் இதை தூக்கிட்டு வரணும் தெரியுமா? உனக்கு தூக்கம் வருது, நான் தூக்கிட்டு வரணும். அப்படின்னா நீ சைக்கிளை ஓட்டிட்டு அப்படியே வா. நேரு ஓட்டி பார்க்கலாம். சும்மா பேச்சுக்கு சொல்ல அப்படியே ஓட்டிடுவியா? சரி, நான் ஓட்டில் தூக்கிறேன். ஓடு. பாய் பாய் பாய்.